ஹார்ட் அட்டாக் வந்த ஒவ்வொரு யங் பேஷண்ட்ஸுக்கும் மனசுல இருக்கக்கூடிய கேட்க முடியாத ஒரு டவுட் என்னன்னா, எப்ப அவங்க செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில ஈடுபடலாம். செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில ஈடுபடுறதுக்கு முன்னால நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்னன்னா, ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு அவங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, எவ்வளவு நல்ல ரெக்கவரி அடைஞ்சிருக்கு. இப்போ உங்களால ஒரு 2 படிக்கட்டு ஏற முடியுதுன்னா நீங்க செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில ஈடுபடுற சக்தியை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில ஈடுபடுறவங்களுக்கு இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் அட்லீஸ்ட் செக்ஸ்ல ஈடுபடாதவங்களை விட 35% கம்மி. இப்போ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் சிகிச்சை பெற்று நல்ல அன்காம்ப்ளிகேட்டட் ரெக்கவரி வந்திருக்குன்னா நீங்க செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில ஒரு 4 வீக்ஸ்ல ஈடுபடலாம். ஓப்பன் பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிறீங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய wounds, அதாவது புண்ணு வந்து ஹீல் ஆகுறதுக்கு அட்லீஸ்ட் 6 to 8 வீக்ஸ் ஆகும். ஸோ அதனால நீங்க செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில ஈடுபடணும்னா அட்லீஸ்ட் 6 to 8 வீக்ஸ் தள்ளி போடுறது நல்லது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.